அந்த நெருப்பு உலகமெல்லாம் பரவுகிறது, அது சூடு தாங்குது. அதை சுவாமி அப்படி கொஞ்சம் கீழே இறங்கினா ஆகாசம் வாயு, வாயுவினால தாங்கல தேய்வு, தேய்வுன்னா அக்னி, அக்னியும் தாங்க முடியல தண்ணி, கங்கை, அதான் காங்கேயன். அந்த கங்கையான நதியிலே தவழ்ந்து மண்ணுக்கு வருது. ஆகாசம், நெருப்பு, காற்று, இல்லை ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அங்கே சரவண பொய்கை, சரம்னா தர்பை, வனம்னா காடு, தர்பை காடு. தர்பைக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. அதனால தான் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறபோது தர்ப கைத்து